CUET PG இந்த எக்ஸாம் பத்தின டீடைல் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். CUET PG இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க லைக் பிஎஸ்சி, மேற்கொண்டு பிஜி படிக்கணும்னா, அதுவும் நீங்க ரிசர்ச் துறையில ஆர் பிஜி நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல, காலேஜஸ்ல ஆர் டீம்ட் யூனிவர்சிட்டி லைக் பிரைவேட் காலேஜஸ்ல பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த CUET PG எக்ஸாம் எழுதலாம். இதனுடைய மார்க்ஸ் வச்சு நாம யூனிவர்சிட்டிஸ்லயோ காலேஜஸ்லயோ அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இந்த மார்க் வச்சு யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ் நம்ம அப்ளிகேஷன் போடும்போது டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். CUET-PG அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம ஜாயின் பண்றதுக்கு, பிஜி ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு நாம் எழுதக்கூடிய டெஸ்ட். இந்த எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் காமன் பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கும், ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்ல இருந்தும் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கும் தான் இந்த NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பத்தின டீடைல் விளக்கமும் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றதும் நம்ம கூகுள்ல போய் CUET-PG அப்படின்றத டைப் பண்ணா நம்மளுக்கு முன்னாடியே இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUET-PG NTA எக்ஸாம் அப்படின்ற லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இப்போ அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கிறதுனால இந்த லிங்க் நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா. இந்த போர்ட்டலுக்குள்ள உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வச்சு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ நியூ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, நியூவா அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் இந்த இடத்துல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இந்த CUET-PGக்கு கீழே வருது அப்படின்றத இந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன், டீம்ட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, இதை வந்து உங்களால இங்க லைனா பார்க்க முடியும் கீழே. லைக் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் நாம எந்தெந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, டெஸ்ட் பேப்பர் உடைய கோட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம MSc மைக்ரோபயாலஜி எடுத்துக்கிட்டோம்னா கோட் SCQ-P03, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஆன் மைக்ரோபயாலஜி, ஹியூமன் ஜெனடிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இது எல்லா கோர்ஸும் நம்மளால பார்க்க முடியும். நாம ஜாயின் பண்றதுக்கு 60% மார்க் வச்சிருக்கணும் யூஜியில, அதாவது ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா. 55% மார்க்ஸ் EWS OBC கேட்டகரியா இருந்தா ஆர் 50% மார்க் SC ST PWD கேண்டிடேட்ஸா இருந்தா இந்த மார்க்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸும் இங்க பார்க்க முடியும். அதே போல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கணும் யூஜியில அப்படின்றதும் இங்க பார்க்கலாம். அதே போல MSc பயோடெக்னாலஜி உடைய கோட் இங்க இருக்கு, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இங்க இருக்கு. இந்த மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்தியா லெவல்ல எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ்குள்ள போய் நம்ம டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அதே போல அவினாஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஸோ அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இங்க நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்க நம்ம MSc பாட்னி அதனுடைய கோட், அதுக்கப்புறம் பிஎஸ்சியில நம்ம பாட்னி ஆர் ஜுவாலஜி ஆர் பிளான்ட் சயின்ஸ் அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி படிச்சிருந்தா இங்க MSc பாட்னிக்கான கோர்ஸ் நம்ம எடுக்க முடியும். அதே போல MSc ஜுவாலஜி உடைய கோட் இது. ஸோ பிஎஸ்சியில ஜுவாலஜி அண்ட் பாட்னி, அனிமல் சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிச்சிருந்தா இந்த யூனிவர்சிட்டியில நம்ம ஜுவாலஜி எடுக்க முடியும். MSc பயோடெக்னாலஜி, ஸோ அதோடைய கோட் நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு இங்க. ஸோ நம்ம என்னென்ன யூஜியில டிகிரியில என்னென்ன கோர்ஸ் படிச்சிருப்போமோ அது ரிலேட்டடா டிகிரி என்னன்னா பயோ கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, மைக்ரோபயாலஜி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், இதுல எது படிச்சிருந்தாலும் நம்ம இங்க பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க வேரியஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லாங்குவேஜ், ஆச்சாரியா சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் எம்டெக், சயின்ஸ் சப்ஜெக்ட். இப்போ நாம பார்க்க போறது பயாலஜி ரிலேட்டட்ன்றனால இந்த சயின்ஸ்குள்ள நம்ம பாட்னி, பயோகெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஸோ இதுல எது வேணாலும் நம்ம போய் நம்மளுடைய சப்ஜெக்ட் கோடுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி போய் உள்ள சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் ஃபார் ஜுவாலஜி, ஸோ கோட் இங்க இருக்கு. CUET-PG ஜுவாலஜிக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் செல் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, இக்காலஜி அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபார் பாட்னி
கோட் SCQP07 அண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் வந்து பைக்காலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி, பயோமாலிகூல்ஸ் அண்ட் செல் பயாலஜி, மைக்காலஜி, ஃபைட்டோபேத்தாலஜி அண்ட் so on. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல பண்ண அது ரிலேட்டடான நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ அந்த கோடையும் சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த NTAல CUET PGக்கான இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம். இப்போ அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் பண்றது 1st February 2025. ஸோ ஏதாவது நம்ம அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது 3rd February to 5th February நம்ம அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சிட்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து மார்ச் 1st வீக்ல வரும் அப்படின்னு நீங்க போட்டிருக்காங்க. ஸோ டவுன்லோட் அட்மிட் கார்டு இதுவும் 3 to 4 days பிஃபோர் எக்ஸாம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அரௌண்ட் 13th March to 31st March அந்த டைம்ல தான் வரும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் கீ சேலஞ்ச் இதெல்லாம் ஃபர்தர் வந்து இந்த NTA வெப்சைட் குள்ள தான் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது 90 minutes கொடுத்துருக்காங்க. எக்ஸாமோடைய ஷிஃப்ட் டைம் இதெல்லாமே வந்து இந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். இங்க அப்ளிகேஷனுக்கான ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாக்கா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹1400. அது ஃபார் அப் டு 2 பேப்பர்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸ்ட்ரா 2 பேப்பர்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா அடிஷனல் பேப்பர்ஸ் பர் பேப்பர் ₹700 பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் 4 பேப்பர்ஸ் அப்ளிகேஷன் போடலாம். அவுட் சைட் இந்தியா இருக்கவங்களுக்கு ₹7,000 அப்ளிகேஷன் ஃபார் 2 பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னும் ஸோ ஃபார் எக்ஸ்ட்ரா பேப்பர் பர் பேப்பர் ₹3,500 அப்படின்னு சொல்றாங்க. OBC, NCL, General EWS கேட்டகரிக்கு 1,200 ஃபீஸ் ஃபார் 2 பேப்பர் அண்ட் எக்ஸ்ட்ரா பேப்பர் 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் SC, ST, தேர்ட் ஜென்ரல் இருக்கக்கூடியவங்களுக்கு 1,100 அப்ளிகேஷன் ஃபீ. அதுக்கப்புறம் PWBD கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ₹1,000 அப்ளிகேஷன் ஃபீ. இந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்றது இங்க நெட் பேங்கிங், டெபிட், கிரெடிட் கார்டு, UPI வேலட் மூலமா பே பண்ணலாம். GST அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CUET PG எக்ஸாம் 2025 ஃபுல்லா ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும், CBT மோட்ல தான் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா ஆர் ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்ட் பண்ணலாம். அதான் பார்த்தோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு. ஸோ இதில் பாஸ்வேர்ட் கேட்கும், நம்ம வந்து பாஸ்வேர்டை முன்னாடி ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை தவிர அப்ளிகேஷன் போடும்போது முன்னாடி என்னென்னலாம் ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் சிக்னேச்சர் உடைய ஸ்கேண்ட் இமேஜும், PWD கேட்டகரியா இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கணும். போட்டோ எய்தர் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் வித்வுட் மாஸ்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து JPG ஆர் JPEG ஃபார்மேட்ல கிளியரா இருக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் உடைய சைஸ் வந்து 10 KB to 200 KB குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் 4 KB to 30 KB தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PWD கேட்டகரி உடைய சர்டிஃபிகேட் வந்து 10 KB to 300 KB சைஸ் கொண்ட ஃபைலா இருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு கரெக்டான ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். அது எதர் உங்களோடதா இருக்கலாம் ஆர் உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியன் தான் இருக்கலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறத தவிர்க்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம 4 பேப்பர் வந்து போட முடியும். பட் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள தான் அந்த 4 பேப்பர் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இன்க்ளூடிங் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் கன்ஃபர்மேஷன் பேஜ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்தர் நம்ம அப்ளிகேஷன் த்ரூ போஸ்ட் ஆர் இமெயில் ஆர் வாட்ஸ்அப் எதுவுமே NTAக்கு சென்ட் பண்ண வேண்டாம். நாம வந்து இந்த பேஜஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ அட்மிட் கார்டும் நம்மளுக்கு போஸ்ட்லயோ இல்ல இமெயிலையோ வராது. நம்ம NTA வெப்சைட் குள்ள CUET PG லிங்க் குள்ள போய் தான் நாம வந்து எடுத்துக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்க அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த அட்மிட் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் பைலிங்குவலா இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் இங்கிலீஷா இருந்தா நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 90 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் கொஸ்டின் 4 marks கேரி ஆகும். ஒரு இன்கரெக்ட் கொஸ்டினுக்கும் -1 mark டிடியூஸ் பண்ணுவாங்க. அன்ஆன்சர்ட் அன்அட்டெம்ப்டடுக்கு வந்து மார்க்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர் பண்ற கொஸ்டின் ரொம்ப பார்த்து டவுட்டா இருக்கா சரியா இருக்கா அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சிலபஸ் அந்த நம்ம சப்ஜெக்ட்டுக்கான கோட் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே அப்ளிகேஷன் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு.
ஸோ அதனுடைய சிலபஸும் உங்களுக்கு என்டிஏ வெப்சைட்லேயே ஈஸியாக கிடைச்சிரும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் டு திஸ் எக்ஸாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை ரெஃபர் பண்ணிக்கணும். சியூஇடி பிஜிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி ஆர் நீங்கள் ஃபைனல் முடிக்க போகிறதுக்கான எக்ஸாமாக இருந்தால் உங்களோட அப்ளிகேஷனில் அதை மென்ஷன் பண்ணணும். சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ். ஸோ நாம தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். ஸோ இங்கே நம்ம எந்த ஸ்டேட்ல எங்கே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிட்டிஸை செலக்ட் பண்ணி அதனுடைய சிட்டி கோடை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பீகார், சண்டிகார், குஜராத், ஹரியானா இப்படி எல்லா ஸ்டேட்டோடைய சிட்டிஸும் அதனுடைய சிட்டி கோடும் இருக்கு. ஸோ இப்போ கேஸ் கேரளா பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் எழுதலாம். நம்ம தமிழ்நாடு பார்த்துட்டோம்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எங்கே வந்து சிட்டியை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சாய்ஸ். அவுட் சைடு இந்தியா இருக்கவங்க கூட நம்மளுக்கு இங்க சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கோடும் கொடுத்துருக்காங்க, சிட்டி கோடும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் உடைய கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணி எக்ஸாம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அட்மிட் கார்டில் கொடுக்கப்பட்டிருக்க சிட்டி அந்த சென்டருக்கு போய் நம்ம ப்ரையார் ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ப்ரையார் போய் அந்த இடத்துக்கு சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கே செக்யூரிட்டி செக்இன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்ட சிஸ்டம்ல இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட போட்டோ ஐடி எல்லாம் செக் பண்ணிக்கலாம். கொஷின் பேலட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதுல நம்ம அந்த கொஷின் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கோமா இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோமா, ரிவ்யூ பண்றதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு இந்த கொஷின் பேலட்ல பார்க்க முடியும். அந்த கொஷின் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இல்லைனா அது சேவ் ஆயிருக்காது அந்த ஆன்சர். மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். சூஸ் பண்ண ஆன்சர் தப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கிளியர் ரெஸ்பான்ஸும் நம்ம கொடுக்க முடியும். இந்த விண்டோவில் இந்த கொஷின் இங்கிலீஷ் வெர்ஷன் ஆர் ஹிந்தி வெர்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. டோட்டல் கொஷின்ஸ் 75 அப்படின்னா ஸோ 75ல எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம் அதுக்கான கலர்ஸும் இங்கே வந்து உங்களால் பார்க்க முடியும். ரஃப் ஒர்க் அப்படின்றதுக்கு நீங்கள் எதுவும் பேப்பரோ எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஸோ அவங்களே உங்களுக்கான ரஃப் ஒர்க்கான ஒரு பிளெயின் பேப்பர் கொடுப்பாங்க. ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே உங்களுக்கு லைனாக பார்க்க முடியும். ஸோ அப்ளிகேஷன் போட்ட கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்க்கு எதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அட்மிட் கார்டு அது A4 சைஸ் பேப்பரில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போகணும். அண்ட் நம்மளோட ஐடி ப்ரூஃப் அது பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதை ஐடி ப்ரூஃபை நாம கையில் கொண்டு போகணும். ஃபோட்டோ காஃபியோ இதெல்லாம் வந்து நம்ம காட்டக்கூடாது. பிடபிள்யூபிடி கேட்டகரியா இருந்தா நீங்க அதுக்கான சர்டிபிகேட்டையும் நீங்க கையோட கொண்டு போகணும். ஸோ இது தவிர நம்ம எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம எந்த போட்டோவை ஸ்கேன் பண்ணி போட்டோமோ அதே போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பென் ப்ளூ ஆர் பிளாக்கா இருக்கலாம். இது தவிர வேற எந்த கேஜெட்ஸ் ஆர் வாட்ச் எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த CUET PG எக்ஸாம்க்கான தகவல் உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.